ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்கி ரிட்டா சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் இந்த வெயிலுக்கு எதமான ஹோம்மேட் ஜிகர்தண்டா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்: பால் 1 லிட்டர், மில்க் மேட், ஃப்ரெஷ் க்ரீம், சுகர் 1 கப். ஃபர்ஸ்ட் கேரமல் ரெடி பண்ணிக்கணும். அதுக்கு பேனில் 1 கப் சுகர் நல்லா மெல்ட் பண்ணிக்கோங்க. நல்லா மெல்ட் பண்ணும்போது இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இதில் ஹாட் வாட்டர் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிட்டு வாங்க. வாட்டர் ஆட் பண்ணும்போது கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணுங்க. இது மேலே தெரிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் ஜிகர்தண்டா ஐஸ்கிரீமுக்கு 1 லிட்டர் பால் நல்லா சுண்ட காய்ச்சி எடுத்துக்கோங்க. பால் நல்லா காஞ்சி வந்ததுக்கப்புறம் 1 கப் சர்க்கரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு பால் கூல் ஆகுறதுக்கு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிருவோம். இப்போ ஒரு கப்ல கொஞ்சமா ஃப்ரெஷ் க்ரீம், அதுக்கப்புறம் மில்க் மேட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க ஃப்ரெஷ் க்ரீமும் மில்க் மேடும் ஆல்ரெடி ஃப்ரிட்ஜில் வச்சிருந்த பால் அது கூட நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இது கூட நம்ம கொஞ்சம் கேரமல் ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதை நம்ம ஃப்ரீசர்ல ஓவர் நைட்டா வச்சிடணும். இது கூடவே கொஞ்சமா பாதாம் பிசினும் ஊற வச்சிடணும். நெக்ஸ்ட் டே பால், பாதாம் பிசின், நம்ம ரெடி பண்ண வச்ச ஐஸ்கிரீம், நம்ம ரெடி பண்ண கேரமல், அதுக்கப்புறம் நன்னாரி சர்பத். இப்போ ஜிகர்தண்டா ரெடி பண்ண ஒரு கப்ல 2 ஸ்பூன்ஸ் பாதாம் பிசின் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இது கூடவே கொஞ்சம் நன்னாரி சர்பத் ஆட் பண்ணிக்கோங்க. நன்னாரி சிரப் ஆட் பண்ணக்கப்புறம் கொஞ்சம் பால் ஊற்றிக்கோங்க. பால் ஆட் பண்ணக்கப்புறம் கொஞ்சம் கேரமல் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணக்கப்புறம் ஐஸ்கிரீம் எடுத்து மேலே வச்சிருங்க. இப்போ சுவையான ஹோம்மேட் ஜிகர்தண்டா ரெடி.